Hi students, welcome back to Only One Marks channel. In the video, 11th standard physics, most important, most repeated 5 mark question, volume 1 பார்த்துக்கலாம் தமிழ் மீடியம்க்கு ஓகேவா. ஸோ முக்கியமான விஷயம் படிடான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் 1லேருந்து பார்த்துடலாம். ஸோ சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து நிலவின் தூரத்தை எவ்வாறு தீர்மானிப்பது, டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 14ல் இருக்கும், மூனோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான சமன்பாட்டை பெறுக. பேஜ் நம்பர் 34ல் இருக்கு, சிம்பிள் பெண்டுலம் சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 34ல் இருக்கு. முக்கிய எண்ணுக்களை கணக்கிடுவதன் விதிகள். பேஜ் நம்பர் 27. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த 3 கொஸ்டின், இதுல டெஃபினட்டா ஒன்று வந்து வந்துடும். நெக்ஸ்ட் சாப்டர் 2 போயிடலாம். வெக்டார்களின் முக்கோண விதி. பேஜ் நம்பர் 47. இரண்டு வெக்டார்களின் ஸ்கேலார் பெருக்கல். பேஜ் நம்பர் 54. இரண்டு வெக்டார்களின் வெக்டார் பெருக்கல். பேஜ் நம்பர் 56. நுண்கணித முறையில் சீரான முடக்கமடைந்த பொருளின் இயக்க சமன்பாடுகள். பேஜ் நம்பர் 77 இருக்கு இந்த கொஸ்டின். கிடைத்தளத்தில் எரியப்படும் எரிபொருளின் இயக்கம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிடைத்தளத்துடன் குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படும் எரிபொருளின் இயக்கம். பேஜ் நம்பர் 85ல் இருக்கு. மைய நோக்கு முடக்கம். பேஜ் நம்பர் 92. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் வந்து நீங்கள் இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் 3லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், அப்படின்னா லாஸ்ட் 3லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 3லேருந்து சப்போஸ் 3 மார்க் கேட்டாங்கன்னா லாஸ்ட் 3லேருந்து 5 மார்க் கேட்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது மாற்றி கேட்பாங்க. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஒரு 5 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் சாப்டர் 3 வேணா கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். சாப்டர் 5 போயிடலாம், இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாப்டர் 5 சீரான நிறை அடர்த்தி கொண்ட திண்மம் தண்டின் யூனிஃபார்ம் ராட் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகேவா, உங்க புக்லேயே வந்து யூனிஃபார்ம் ராட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் 235 இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் ரிங், அதுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரிங்குன்னு சொல்லிட்டு உங்க புக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்ல. பேஜ் நம்பர் 236. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்க், இதுவும் உங்க புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 236. ஸோ இந்த பேஜ் நம்பரில் போய் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இணைய சுத்து தோற்றம். பேஜ் நம்பர் 239. பேரலல் ஆக்சிஸ் தேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ தேரம், அது இணைய சுற்று தேற்றம். பேஜ் நம்பர் 239ல் இருக்கும். செங்குத்து சுத்து தேற்றம். பேஜ் நம்பர் 240ல் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து டெஃபினட்டா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், நெக்ஸ்ட் 5th போயிடுங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க 3rd or 4th படிச்சுக்கலாம். ஓகேவா, 3rd பார்த்துடலாம். 3rdல வந்து சமதள பரப்பில் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் இரண்டு பொருட்கள். பேஜ் நம்பர் 125 இருக்கு. ஓகேவா, நேர்கோட்டு உந்து மாறா விதியை நிரூபிக்கவும். லீனியர் லா ஆஃப் லீனியர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதுக்கு தமிழ் இது. அதே மாதிரி துப்பாக்கியிலிருந்து குண்டு சுடும்போது துப்பாக்கியின் பின்னோக்கி ஆற்றல், கன் வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கும். பேஜ் நம்பர் 133ல போய் செக் பண்ணி பாருங்க, கன் வச்ச மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் கயிற்றால் இணைக்கப்பட்ட கட்டைகளின் இயக்கத்தை விளக்குக. செங்குத்து இயக்கம், கிடைமட்ட இயக்கம். பேஜ் நம்பர் 127ல போய் செக் பண்ணி பாருங்க. செங்குத்து இயக்கம், வெர்டிகல் ஆசிலேஷன், ஹாரிசான்டல் ஆசிலேஷன், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா செங்குத்து இயக்கம், கிடைமட்ட இயக்கம். பேஜ் நம்பர் 127. நெக்ஸ்ட் தள்ளுவதா அல்லது இழுப்பதா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு, கன்ஃபார்மா கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. எது ஈஸி, தள்ளுறதா இல்லை இழுக்கிறது ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். பேஜ் நம்பர் 142ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3. சாப்டர் 3ல எக்ஸ்ட்ரா இன்னும் கொஸ்டின். சமதள வட்டப்பாதையில் இயங்கும் வாகனம், பேங்கிங் ஆஃப் டிராக்ஸ் சொல்லுவாங்க. சமதள வட்டப்பாதையில் இயங்கும் வாகனம் மிகவும் முக்கியமானது. பேஜ் நம்பர் 151. மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசை, பக்கம் 157ல இருக்கு. உராய்வின் தோற்றத்தை சுருக்கமாக விளக்குக. சாய்ந்த தளத்தில் உராய்வு கோணம் ஓய்வு கோணத்திற்கு சமம் என்பதை நிரூபிக்கும். பேஜ் நம்பர் 137ல இருந்து 142 வரைக்கும் இருக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தடங்களின் சாய்வு, இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தடங்களின் சாய்வு தேவையை விளக்குக, மிகவும் முக்கியமான கொஸ்டின். பக்கம் 152ல இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3. நெக்ஸ்ட் லாஸ்டா சாப்டர் 4, வால்யூம் 1 மட்டும் பார்த்துடலாம். வேலை ஆற்றல் தோற்றத்தை கூறி தேற்றம், தேரம்னா தேற்றமா, வேலை ஆற்றல் தேற்றத்தை கூறி விளக்குக.
இங்கிலீஷ்ல வந்து ஒர்க் எனர்ஜி தேரம் அப்படின்னு சொல்லிட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் ஒன்று. பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. மீட்சியற்ற மோதல் என்றால் என்ன? முழுமையான மீட்சியற்ற மோதலில் இயக்க ஆற்றல் இழப்பிற்கான சமன்பாட்டை வருவிக்கவும். பேஜ் நம்பர் 193ல போய் செக் பண்ணி பாருங்க. எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். சுருவில் நிறை அமைப்புடன் மீட்சி நிலை ஆற்றலை விளக்குக. பேஜ் நம்பர் 178ல போய் செக் பண்ணுங்க. 178 அண்ட் 179ல செக் பண்ணி பாருங்க. ஒரு பரிமாணத்தில் மீட்சி மோதலுக்கான இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் ஒன் டைமென்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின் தமிழ்ல ஒரு பரிமாணத்தில் மீட்சி மோதலுக்கான சமன்பாட்டை பெற்று பல்வேறு நிகழ்வுகளை விவாதிக்கவும். மிகவும் முக்கியமான கொஸ்டின். பேஜ் நம்பர் 194. 1 or 2 பேஜஸ் முன்ன பின்ன கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. 195ல கூட இருக்கலாம் இது. ஓகேவா? இந்த பேஜ் நம்பர் ஆக்சுவலா இந்த லெசன் பேஜ் நம்பர்ஸ்லாம் இங்கிலீஷ் மீடியம்ல இருந்த பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். பட் 1 or 2 பேஜ் நம்பர்ஸ் முன்ன பின்ன பாருங்க, இருக்கும் கண்டிப்பா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 5th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். மீதி லெசன்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.